கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல், தூக்கம் இல்லை. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன்? என்ன நான் தப்பு பண்ணேன்? தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசில் படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல என்ன நான் தப்பு பண்ண. எனக்கு தெரியல. ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. வேற என்ன இருக்க போகுது? இவ்வளோ காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். அது என்னுடைய கடமை. அது என்னுடைய கடமை. தருமபுரியில் ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நானும் பார்த்தேன், நாடும் பார்த்தது. நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார். இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும். தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார். இருப்பினும் அதற்குள்ளான விளக்கத்தையும் பதிலையும் அளிப்பது எனது கடமையாகும். அன்றே அந்த மண்டபத்தில், KRS மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள். இதே கேள்வியை கேட்டீர்கள். அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். சரியா? என்று பதில் சொல்லுகிறேன். இனிப்பை தவிர்த்து, இனிப்பு ஸ்வீட், இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்துதான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல. அன்புமணியை 35 வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி 35 வயதில் மத்திய கேபினட் அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துவிட்டேன். என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார். நான் அதற்கு பதில் சொல்லித்தானே ஆக வேண்டும். அன்புமணிதான் தவறு செய்தவர். தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது
அன்புமணிதான். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.